சார் 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 ஏய் ஏய் பயப்படாத, உனக்கு இது கடைசி மூச்சு இல்ல. ஆனா உயிர் இல்லாம நீ வாழ்றத நான் பார்க்கணும். என்ன எப்படி தெரியும்? என்ன போலீஸ் நீ? நான் மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிச்சதே உன்னாலதான். யார் நீ? உன்னோட நிழல், உன்னை வெளிச்சத்துக்கு வரக்கூடாத நிழல். நீ வெளிச்சத்துக்கு வந்தா நான் மறுபடியும் கொல்லுவேன். டாக்டர், ஏன் நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ண வரல? அது உங்க ஸ்கேனை பார்த்தேன். நீங்க பிசிக்கலா நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வரீங்க. பட் உங்க அல்சைமர்ஸ் அது ரொம்ப மோசமாயிட்டு வருது. நீங்க அது கூட வாழ பழகிக்கணும். இல்ல ஏர்லி ஸ்டேஜஸ்ன்னு சொன்னீங்க. மேக்ஸிமம் 1 year. அதுக்குள்ள உங்க எல்லா மெமரிஸும் அழிஞ்சிடும். இந்த 1 year டைம் கூட உங்க பிசிக்கல் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது பொறுத்து தான். அதனால நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா உங்க மெமரிஸை கொஞ்ச நாள் ஆவது ப்ரிசர்வ் பண்ண வாய்ப்பு இருக்கு. 1 வருஷத்துக்கு அப்புறம் பிசிக்கலா நான் நல்லாயிடுவேன். ஆனா எல்லாத்தையும் மறந்துடுவேன். அதானே? இனிமே நீங்க எது செஞ்சாலும் செய்யறதா இருந்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க மெமரிஸை நீங்க படிப்படியா லூஸ் பண்ணிட்டே வருவீங்க. சிதம்பரம் அங்கிள் என்னை காப்பாத்தல. உங்க மெமரிஸ் உங்களை ஸ்லோவா விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு. சிதம்பரம், you're a good cop. You had a successful life. இப்போ கூட உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்க கேசஸை தான் ரெஃபரன்ஸா யூஸ் பண்றாங்க.
அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் சர்வைவ் பண்ணறதே ஒரு பெரிய வரம் தான். பழசெல்லாம் மறக்கிறதுக்கு இந்த அல்சைமர் தான் வரும். நான் உயிரோடு இருக்கிறது அவசியம், என் கடமை. ஒரு கடமையும் வச்சுக்காதீங்க. சரி, நான் கிளம்புறேன். ரொம்ப சிந்திக்காம, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ரெஸ்ட் எடுங்க. நான் வரேன். இன்னைக்கு என்னோட புக் லான்ச். சார் இருக்காங்களா? சார் இன்னும் வரல, அங்கே போய் வெயிட் பண்ணுங்க. இதில் விசாரி நம்ம உயிரை வாங்குறானு. எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு சார் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன், சீனியர் ஆஃபீஸரை பார்க்கணும். சார் உள்ளே தான் இருக்காரு, போய் பாருங்கள். உள்ளதா கீர்த்தனா, நாங்கள் தான் சார் வெளியே போயிருக்காருன்னு உட்கார வச்சுருக்கோம். ஏன்னா அவர் தான் பிஸியாக இருக்குன்னு சொன்னார். யார் இந்த புது பையன்? போய் பார்க்குறேன். என்ன பிச்சுமணி? சார் வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தார், நான் தான் கூப்பிட்டு வந்தேன். ஓ, அப்போ நீ கிளம்பு. சார். வெல்கம் அரவிந்த், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். உங்கள் அப்பாவோட எஃபிஷியன்சியில் 50% நீ போட்டால் கூட போதும். நம்ம பிரான்ச்சு ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு வந்துடும். நிச்சயமா சார். இங்கே உனக்கு என்ன தோணுதோ பண்ணலாம். உன் ப்ரொஃபைலுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபரை நீ அக்செப்ட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். சார் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை சார், சொந்த ஊருன்றதுனால கேட்டு வாங்கினேன். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் த டியூட்டி டுடே. ஓகே சார். ஓகே, விஷ் யூ குட் லக் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. சார் நீங்களா? வீரியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், உள்ள வாங்க சார். எல்லாம் எப்படியா போயிட்டு இருக்கு? எனக்கு என்ன சார், வேலை இல்லாமல் பொழுதே போக மாட்டேங்குது, அது ஒன்று தான். உட்காருங்க சார், காப்பி நான் காப்பி போட்டு. உட்காரியா, உனக்கு ஒரு வேலை இருக்கு. வேலையா? எனக்கா? என்ன சார் சொல்றீங்க? உட்காரியா. சார் நமக்கு பிடிச்ச வேலை எல்லாம். வீரியா, நாம செய்யற வேலை நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ரிசல்ட் வந்த பிறகு தானே தெரியும். இரு வீரியா. என்ன சார்? உட்காருங்க. வீரியா, உங்க கோர்ட் சர்வீஸ்ல இவனுங்கெல்லாம் சாக வேண்டியவனுங்க பணபலத்தாலையும் இன்ஃபுளுன்ஸாலையும் கேஸ்லேருந்து தப்பிச்சானுங்கன்னு நீ நினைக்கிற 4 பேரோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். 4 பேர் என்ன சார், 40 பேர் டீட்டெயில்ஸ்னா கூட நான் தருவேன். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. இது எதுக்கு சார்? அது ஒன்றும் இல்லையா, நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு அந்த 4 பேரையும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அவங்கள வேறு யாராவது நோட்டம் விடுறாங்களான்னு கவனி. சார் எதுக்கு சார்? சம்பளமாக வச்சுக்கோங்க. இவன் பேர் வினோத் பண்டாரி சார். பெரிய அளவில் சீட்டு கம்பெனி நடத்தி லட்சமாக ஏழைங்க பணத்தை ஏமாற்றிட்டு இவன் மட்டும் இப்போ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் சார். இவன் பேர் ரவிச்சந்திரன். இவன் ஒரு காமவரி பிடிச்ச நாய். சொந்த மகளையை கற்பழித்து கொண்டுட்டு ஒரு பையன் கூட காதலிச்சு ஓடி போயிட்டான்னு சொல்லி லோக்கல் போலீஸுக்கு பணத்தை கொடுத்து கேஸையை க்ளோஸ் பண்ணிட்டான். இவன் பேர் செல்வராஜ் சார், கள்ளச்சார வியாபாரி. இவன் காய்ச்சின சாராயத்தை குடிச்சிட்டு 40 பேர் மேலே செத்து போயிட்டாங்க. ஆனால் இவன் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கான். இவன் பேர் சக்திவேல். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டராக வேலை பார்க்குறான். இவங்ககிட்ட படிக்க வர்ற சின்ன சின்ன குழந்தைகிட்டெல்லாம்
ரொம்ப அசிங்கமாக நடந்துக்குவான் சார். இவன் கொடுத்த டார்ச்சர் தாங்காமல் ஒரு சின்ன பொண்ணு என்ன செய்யுதுன்னே தெரியாமல் செத்து போச்சு. ஆமாம் சார், அப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. லட்ஜரில் ஒரு டேட்டா விடாமல் புட்டு ஸ்டோர் பண்ணிடுது. நானும் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனால் எப்படி பண்ணணுன்னு தான் தெரில. பண்ணலாம் சார், நான் சொல்லித்தரேன். நம்ம டெய்லியும் மீட் பண்ணுவோம்ல. ஹலோ சார், நாங்கள் S3 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். ஸ்மைல்மேன் பேட்டர்னில் இன்னொரு கொலை நடந்திருக்கு சார். வாட்? ஆமாம் சார். எப்போ? தெரில சார், ஆனால் அதே மாதிரி தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியா? எஸ் சார். கமிஷனர் இந்த கேஸை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னார். ஓகே, I'll take care. ஓகே சார். அரவிந்த், அப்போது பாடியை நைட்டு டம்ப் பண்ணியிருக்கான். இங்கே 10 மணி நைட்டு கடைங்க மூடுற வரைக்கும் எதுவும் சந்தேகப்படுற மாதிரி நடக்கலான்னு சொல்கிறாங்க. பாடி ஏதாவது வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு வந்து தான் டம்ப் பண்ணியிருக்கணும். இந்த ரோடு கிராஸ் பண்ண எல்லா வெஹிக்கிள்ஸையும் செக் பண்ணணும். அதுக்கு 1000 வண்டியுமா செக் பண்ண முடியும்? 1000 வண்டியும் செக் பண்ணி தான் ஆகணும். கொலை எங்கே நடக்கல, பாடி தான் இங்கே டம்ப் பண்ணியிருக்கான். மொத்தத்தில் வாய்ப்பகுதியை மட்டும் சிரிக்கிற மாதிரி ஷேப்பில் கிழிச்சிருக்கான். ஆனால் எந்த ப்ளீடிங்கும் இல்லை. அப்போது கொலையை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பாடியை வச்சிருந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கான். ஜோசப், என்ன நினைக்கிறீங்க? சார், இறந்த ஒரு ஸ்கூல் எச்சமாக இருந்திருக்காரு. இந்த கொலை பர்சனலாக என்னன்றது தெரியணும். ஆப்வியஸ்லி இது பர்சனல் இல்லை. பாடியை பப்ளிக்கில் டம்ப் பண்ணியிருக்கான். அப்படின்னா ஒரு கொலையோட நிறுத்த மாட்டான். ஆல்சோ இது 5 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆன கேஸ் மாதிரி தான் இருக்கு. த கில்லர் இஸ் ட்ரைங் டு சே சம்திங். என்ன சொல்ல வரான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கு சொல்ல வரான்னு இன்னொரு கேள்வி இருக்கு. இன்று அதிகாலை காமராஜர் பூங்கா அருகே உள்ள குப்பை தொட்டியில் வாய்ப்பகுதி மட்டும் கிழிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் பிணமாக கிடந்துள்ளார். இந்த கொலை 5 வருடத்திற்கு முன்பு நடந்த சீரியல் கில்லிங் ஸ்மைல்மேன் கேஸுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடும் என பொதுமக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் அடுத்த கட்ட விசாரணைக்கு இந்த கேஸ் CBCID வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். உங்களோட ஒரு கேஸாக ஒர்க் பண்ணுன்றது என்னோட கனவு சார். Oh, what a surprise. Welcome back. Thank you, sir. So you met the team already? Yes, sir. Okay. You can go through this. Please sit. Evidence numbers? எல்லாம் விக்டிம் ஓடுது சார். டெட் எண்ட். அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சா? இல்லை சார்.
ஃபுட் பிரிண்ட்ஸ், கார்டாய் ட்ரேசஸ். சார், லோக்கல் போலீஸ் கிரைம் சீன் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேஸ் நம்ம கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கேட்ட ட்ரேசஸ் அதில் அழிஞ்சிருச்சு. ஆல்சோ காலையில் 6:30 மணிலேருந்து ரோடில் பப்ளிக் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஸ் எப்படி ஒரு வாரத்தில் சால்வ் பண்ண முடியும்? அவளை கொண்டு உயிரோட வெளியே சுற்றிட்டு இருக்கான். சார் 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 சார், வாட் ஹேப்பன் சார்? So you all right? Yes. என்னையா பாட்டு கேட்க போகிறாரா? நீங்கள் கேட்ட ட்ரேசஸ் அதில் அழிஞ்சிருச்சு. ஆல்சோ காலையில் 6:30 மணிலேருந்து ரோட்டில் பப்ளிக் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. விட்னஸ் பாடியை எத்தனை மணிக்கு பார்த்தாரு? 7:15 சார். ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட்லாம் அனாலிசிஸ்க்கு அனுப்பிச்சாச்சு சார். கவர்மெண்ட் குப்பத்தொட்டி மேலே இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டா? ஆமாம். சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். கொலை செஞ்சவன் பப்ளிக்காக பாடியை தூக்கி போட்டு போயிருக்கான். சிசிடிவி பற்றியெல்லாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அப்போ அந்த பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களே சொல்லுங்க அதை. கண்டுபிடிச்சிருவேன். பிச்சுமணி சார். கண்டுபிடிச்சிருவேன் பிச்சுமணி சார். சார் இவர் டீட்டெயில் தான் நம்ம சாருக்கு கொடுத்தோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஆஃபீஸ் போனேன். ஒரு மன நிறைவு, கூடுதல் வெறி. நான் எதிர்பார்த்தபடியே முதல் கொலை நடந்துருச்சு. இப்போ அவனோட கவனம் எல்லாம் என் மேலே. சொல்லுங்க வீரையா. சார், நான் ஃபாலோ பண்ணுற ஆளில் ஒருத்தர் செத்துட்டான் சார். தெரியும். கொலை நடக்கிறதுக்கு முன்னால் அவனை யாராவது ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை சார். என்ன சார் இது? எப்படி சார்? எனக்கு பயமாக இருக்குது சார். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க வீரையா. மற்ற 3 பேரையும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க சார். வேறு ஏதாச்சும் ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம். புரிஞ்சுதா? ஆ, சரிங்க சார். இந்த நாய்ங்க எப்போதுமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்குமா? டெட் பாடிக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லை சார், லெட்டு மூடி தான் இருந்தது. ஒன்னையும் காணா. ஒரு நிமிஷம். என்ன? நீ எப்போதுமே இந்த குப்பையிலேருந்து எடுத்து சாப்பிடுவியா? அட ஏன் சார், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? முந்தா நாள் ராத்திரி இதில் இருந்து தான் எடுத்து சாப்பிட்டியா? முந்தா நாள் சார், அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஒரு தெய்வம் பிரியாணியை வந்து கொடுத்துட்டு போச்சு சார். எத்தனை மணிக்கு? மணி எல்லாரும் தூங்குனதுக்கு மேலே இருக்கும் சார். செம்ம பசி சார். கரெக்டான டயத்தில் வந்து பிரியாணி கொடுத்தாரு சார். அப்புறம் அந்த நாயெல்லாம் விரட்டி விட்டுட்டு ரோட்டோரமாக போய் ஃபுல் கட்டு கட்டினேன் சார். அந்த தெய்வம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? சரியா முகம் தெரில சார். சார், அப்புறம் அந்த லெக் பீஸ் எவ்வளோ பெருசு தெரியுமா சார்? அப்படியே உதிரி உதிரியா அரிசி, என்ன பதமா. அட போங்க சார், நான் எவ்வளோ யோசிச்சாலும் அந்த பிரியாணி தான் சார் ஞாபகம் வருது. நேற்று அவனை யாரும் விசாரிக்கலையா? இல்லை சார். விசாரிச்சிருந்தா அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பிரியாணியா சார்? ஸோ கில்லர் ஒரு மேல். அப்புறம் என்ன, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
இட் இஸ் a copycat killing. காப்பி கேட் கில்லரா? காப்பி கேட்ட நான் காப்பி கேட்டுன்றாரு. தெரியல. சார் அவனை மாதிரி இன்னொருத்தன் தான் பண்ணுறான்னு எப்படி ஷுவராக சொல்கிறீங்க? இது பழைய ஆள் தான். நான் சொல்லியிருந்தா நீங்கள் பழைய ஃபைல்ஸ்லாம் புரட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. இதை ஒரு புது பார்வையில் பார்க்கணும். இது புது கிளறுங்கிறதுனாலயா? இது அதே ஆள் தான். அவன் தான் செத்துட்டான்ல சார். வெயிட் பண்ணி பாருங்க, இது அவன் தான். யாரு யாரு? சிதம்பரம் சார்? ஆமா. சொல்லுங்க வீரையா. என் வீட்டுக்கு வந்து கதவு தட்டினீங்களா சார்? இல்லையே, நான் வீட்டில் தான் இருக்கேன். யாரோ ஒருத்தர் நீங்கன்னு சொல்லி கதவு தட்டுறாங்க சார். நான் சொல்லி யாரோ கதவு தட்டுறாங்களா? ஆமாம் சார். நீங்கள் கதவை திறந்துடாதீங்க, நான் வரேன். வீரையா, வீரையா, வீரையா. யாரு? வீரையா, வீரையா. யாரு? யாருங்க? யாருங்க? வீரையா, வீரையா. யாரு நீ? சிதம்பரம். சிதம்பரம் அங்கிள் என்னை காப்பாத்தல. சிதம்பரம் அங்கிள், அங்கிள் என்னை காப்பாத்துங்க அங்கிள்.
சரியா? யாருங்க? வீரையா. வீரையாவா? அப்படிலாம் யாரும் இல்லையே. இங்கே தான் நிற்கும். Virya? Virya? No. Virya? Virya? யாரு? வீரையா. அப்பெல்லாம் யாரும் இல்லைங்க. சாரி. குமாஸ்தாவோட வீடு, பச்சை பெயிண்ட் அடிச்ச ஓட்டு வீடு, நேரு காலனி, காமராஜர் சாலை. இந்த சைடு நல்லா இருக்குல்ல? ஹே அரவிந்த். நல்லா இருக்குல்ல? இது ஓகே. அத பில் போட்டுருங்க. சார், அரவிந்த், ரெண்டாவது கொலை நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? கொலைகாரன் விக்டிமோட தான் சுத்திட்டு இருக்கான். மதுக்கரையில இருந்து 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எல்லா வண்டியும் நிறுத்தி சர்ச் பண்ணுங்க. கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம். ஆல் ஸ்டேஷன் அலர்ட். ஒரு பாடி கிளியர் சுத்திட்டு இருக்கான். எல்லா ஸ்டேஷனும் அலர்ட் ஆகுங்க. எல்லா ஜங்ஷன்லயும் எல்லா வெஹிக்கிளும் செக் பண்ணுங்க. பெரிய வண்டியா இருந்திருந்தா நெய்பருக்கு சவுண்ட் கேட்டிருக்கும். ஸோ குட்டியான மினி வேன், மீனா, மினி ட்ரக் இதெல்லாம் வந்தா நிறுத்தி சர்ச் பண்ணுங்க. ஷூர். எந்த நெய்பர்ஸ்க்கு சவுண்ட் கேட்டிருக்குன்னு சொல்கிறாரு? நோ ஐடியா. இது வரைக்கும் எந்த வண்டியும் கிராஸ் ஆகல. நாங்கள் அலர்ட்டாக தான் இருக்கோம் சார். ஓவா. வேலை ரொம்ப பிஸிமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சொன்ன கேளுமா, புரிஞ்சுக்கோ. ஃபுல்லாகவே அலர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். பாப்பா சாப்பிட்டாலா இல்லையா? ஏன்? சரி, நான் அவளுக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருமா. சொன்னா கேளுமா. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டேன்னா எப்படிமா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி, இன்னும் கரெக்டாக 10 நிமிஷத்தில் ஃபுட்டு வந்துடும். ஓகேவா? நான் அவளை சாப்பிட
பக்கத்தில் ஸ்கூல் இருக்குல்ல, சார் சார் அந்த பாடி இங்க இருக்கு சார். ஒன்றும் தெரியாது சார், சத்தியமான ஒன்றும் தெரியாது, விடுங்க சார். புள்ள குட்டி கிடைச்சா சார், இப்போதான் சார் ஒரு சாமான் விட்டுட்டு வரேன் சார். சார் கேளுங்க சார், என்னை பற்றி கேட்டு பாருங்க சார். சார் நான் பண்ணவே இல்லை சார். சார் சார் ஏய் நிறுத்துறா. அரவிந்த், ஒரு ஒயிட் மினி ட்ரக் அது வந்தா நிறுத்துங்க. அதில் தான் கொலைக்காரன் இருக்கான்னு நினைக்கிறேன். சார் கொலைகாரனி பாடியை சீஸ் பண்ணிட்டோம் சார். அரவிந்த், நான் சொல்றது மட்டும் கேளுங்க. சார் நான் ஒன்றுமே பண்ணல சார். சார், சாரி டு சே திஸ். நீங்கள் பழைய சிதம்பரம் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. இந்த கேஸ் முடிஞ்சிச்சு சார். இந்த கேஸ் இப்போ முடியாது அரவிந்த். இவன் கொலைக்காரன் இல்லை. மறுபடியுமா? சார் சார் நான் ஒன்றும் பண்ணல சார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். அரவிந்த், அந்த ஆட்டோக்காரன் சொன்ன மாதிரி ஒரு டெட் பாடி வச்சுக்கிட்டு யாராவது சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா? அவன் ஒரு சைக்கோ சார், தோளில் போட்டு கூட ஓட்டுவான் சார். பிச்சுமணி சார், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நம்ம சொன்னால் என்ன கேட்டிருக்காங்க? அவன் 2 கிலோமீட்டர் முன்னாடி தான் ஒரு பேசஞ்சரை இறக்கி விட்டதா சொல்கிறான். அவன் வந்த ரூட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்ப்போம். வி வில் வெரிஃபை இஸ் alibi. நான் அபி அந்த ஓவர் பிரிட்ஜ் ஏரியாவில் 12:30 மணிக்கு மேலே ரிவர்ஸ் எடுங்க. அந்த ஆட்டோ தான், அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ண முடியாது சார், இது பெட்ரோல் பங்க். அப்போ ஃபுட்டேஜ் அங்கே தான் வாங்கணுமா? இல்லை, எங்ககிட்ட ரிலே இருக்கும். ஓகே, அதை போடுங்க ஃபர்ஸ்ட். பின்னாடி டெட் பாடியை வச்சுட்டு எதுக்கு பெட்ரோல் போட போகணும்? பின்னாடி பேசஞ்சர் இருக்காங்க சார். ஜூம் போங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் போங்க. அப்படியெல்லாம் போக முடியாது சார். அந்த ஆட்டோவில் ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ லேடியை ட்ராப் பண்ண அப்புறம் தான் டெட் பாடி அவன் ஆட்டோக்கு வந்திருக்கு. இந்த கேமராவில் ஆட்டோ கொஞ்சம் கிட்ட தெரியுமான்னு பாருங்க. பேசஞ்சர் இறக்கிட்டான். அவன் உண்மையாக தான் சொல்லியிருக்கான். காலியான ரோட்ல எதுக்கு டிராஃபிக் லைட்க்கு வெயிட் பண்ணணும்? சார் இப்போ பாருங்க. டேய், நீ சிக்னலில் நிற்கும் போது கலர் கலராக புகை விட்டு ஒரு ட்ரக் உன் ஆட்டோ பக்கத்தில் வந்து நினைச்சல சார்? ஆமாம் சார். இந்த வண்டியான பாருங்க சார். ஆமாம், ஏதோ பார்ட்டி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டேன் சார். அதை ஓட்டிட்டு வந்தவனை பார்த்தியா? சார் இல்லை சார், ஏதோ பாட்டு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு சார். என்ன பாட்டு? ஞாபகம் இல்லை சார். சார், அவன் நம்மளை பார்த்து கை கட்டுறான் சார். சார்,
அவன் கை காட்டல, விரல காட்டுறான். அவன்தான். இங்கே தான் பாடியை மாற்றிருக்கணும். ஆமாம். யாரு சார்? அரவிந்த். சித்ராவா? அந்த பொண்ணு அப்பயே செத்து போச்சாப்பா. அதோட குழந்தைய அந்த முகத்தில் பார்க்கும்போது மனசு எப்படி துடிச்சிருக்கோம், எவ்வளோ வலிச்சிருக்கோம். அதுவும் சடங்கு நேரத்திலேயே தூக்குப்பட்டு செத்து போச்சு. அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அவள் ரொம்ப பேசிக்க மாட்டா, ஆனால் வேலையை மட்டும் கரெக்டாக செய்யும். அண்ணே, என்ன? அந்த ப்ரோவிட்ட கேட்க சொல்லுங்க. எந்த ப்ரோவிடா? அவன் தானே ப்ரோவு, அந்த பிளேட்டை பேசிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பக்கமாக போய் மார்ச்சரி இருக்கும், அங்கே பிரபுன்னு கேளுங்க. அந்த பிள்ளைய பற்றி நிறைய சொல்லுவான். கொலைகாரர் தான் ஒரு காப்பி கேட் கில்லரில் அதே ஆள் தான் ப்ரூவ் பண்ண பழைய கேஸை சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தான் கொலை பண்ண போகிறான். மார்ச்சரி எங்கே இருக்கு? நேராக போங்க சார். அரவிந்தோட அப்பா வெங்கடேஷ் அந்த கேஸை பொய்யா தான் க்ளோஸ் பண்ணார். அந்த விஷயம் எனக்கு அந்த கொலைகாரனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உண்மையை எல்லாருக்கும் தெரிய வைக்க அவன் அரவிந்தை கொலை பண்ணுவான். யாரு? பிரபு, நான் தான். எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? நான் நீங்க தேடிட்டு இருக்கிற ஸ்மைல் மேன். அரேஞ்ச் மீ.